உனக்கு இந்த கல்யாணம் தேவையா? அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லு. வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சக்திவேல் இருந்துட்டு, நம்ம குமரவேலோட கல்யாணத்த பத்தி முத்துவேல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணன், கல்யாண தேதி வேற நம்ம கிட்டயே நெருக்கி வச்சுட்டோம். ஆனா, கல்யாணத்துக்கான எந்த ஏற்பாடும் நம்ம இன்னும் செய்யவே இல்ல. ஏன்னா, உங்களுக்கு நடுவுல உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் தெரிஞ்சதுனால, எந்த ஏற்பாடும் பண்ணவே இல்ல. இப்ப தான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டீங்களே! சொல்றேன் நீன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணன். நம்ம கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தது முத்துவேல் இருந்துட்டு, என்னால் தான் இந்த கல்யாண வேலை நின்று போச்சா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நான் உடம்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எனக்கு சரியாக போச்சு. ஆளுக்கு கொஞ்சம் வேலையை பிரித்து கல்யாண வேலையே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சக்திவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததா, அக்கா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த கல்யாணம் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன பெரியம்மா, எனக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உனக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்றதுக்காகலாம் நான் இது விஷயத்த சொல்லலை. ஏற்கனவே கோமதி வீட்டு ஆளுங்க அந்த வீட்டோட சம்மதம் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. ஆனால் நாம் மறுபடியும் அதே குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்தா நம்ம குமாரோட வாழ்க்கையை தான் நினைக்கணும். ஏற்கனவே நிறைய பிரச்சனை இந்த வீட்டில் வந்தாச்சு. மறுபடியும் அந்த குடும்பத்தால் நம்ம குடும்பம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.